மக்களே வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் பகுதி சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய பனைமர தொழிலாளர்களோட வாழ்வியல் முறை வீடியோக்களை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கிறேன். அதில் இரவு வாழ்க்கை, பனங்காட்டு பகுதியில் வாழக்கூடிய தொழிலாளர்களோட இரவு வாழ்க்கை ரொம்ப கடினமானது. விளக்கு வெளிச்சமே இல்லாமல் மண்ணெண்ணெய் தீபத்துலையும் டார்ச் லைட்டு வச்சுமே வாழ்க்கை முறை தான் இவங்களுக்கு உண்டு. இரவில் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை நான் ஒரு வீடியோ பதிவு, ஒரு பனைமர தொழிலாளர்களோட குடும்பத்தை வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். அந்த வீடியோ பார்த்துட்டு ஈரோட்டிலேருந்து சத்யா அப்படின்ட்டு ஒரு மேடம் வந்து இவங்களுக்கு இந்த குடும்பத்தாருக்கு ஒரு சோலார் விளக்கு யூனிட் வந்து ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. சோலார் பேட்ரி மின் விளக்கு வந்து இவங்க வீட்டுக்கு இன்னொரு 2 நாளில் அவங்க உதவியால் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படியான ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்திருந்தேன். இந்த ஏற்கனவே அந்த படம் பிடிச்ச அந்த பனை தொழிலாளர்களோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உங்களோட வீடியோ பார்த்துட்டு ஒரு மேடம் வந்து ஈரோட்டிலேருந்து உங்களுக்கு வந்து சோலார் பேட்ரி விளக்கு வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க, அதை இன்னும் ஒரு 2 நாள் வந்து மாட்டிடுவோம் அப்படின்னு தகவலை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம அவங்களுக்கு அந்த மின் விளக்குக்கு உண்டான அந்த சாதனங்கள்லாம் சேர்த்துக்கு வந்து பொருத்தி நைட்டில் வந்து இவங்க வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு படமும் பிடிச்சு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அக்கா 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 இந்த அன்னைக்கு வீடியோ எடுக்க வந்தேன்ல, நல்லா இருக்கீங்களா? ஆமாம், ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இருக்கு எங்க கஷ்டம் வேலை, இந்த வேலை அதுக்கு எங்களுக்கு அது தக்கனோட எங்களுக்கு வருமானம் கொடுக்க மாட்டேங்காரு கடவுள். அக்கா அன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டு போனோம்ல, அதை பார்த்துட்டு ஒரு அக்கா வந்து உங்களுக்கு உதவி செய்யறாங்க. சரி, உங்களுக்கு சோலார் லைட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, நாளை கழிச்சு வந்து மாட்ட போறேன். சரி, ரொம்ப நன்றி. ஆமா, உங்களுக்கு சோலார் லைட் வந்து வச்சு தரேன் இருக்காங்க. நான் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆமா, நாளை கழிச்சு அந்த லைட் மாற்றவரை கூட்டு வருவேன். கூட்டு வந்து மாட்டிடுவோம். நைட் நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்துட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் கிடையாதுண்ணா, தனியார்ல. நம்ம உங்க வீடியோ பார்த்துட்டு உங்க வீடியோ பார்த்துட்டு ஒருத்தன் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு ஆர்வத்துல வந்து லைட் வாங்கி கொடுக்குறாங்க. டிவியை எல்லாரும் பாத்துருக்காங்க. பாத்துட்டு யார் ஜெயிலுக்கு போன் அடிச்சாங்களா? அடிச்சாப்ல அது 5 பேர் அடிச்சாங்க. அடிச்சுட்டு என்னன்னா நீங்கெல்லாம் டிவில அறிக்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாப்ல. அப்ப நான் இப்படி வந்து கேட்டாப்ல நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். வேற பிரச்சனை இல்லை, நாங்க டிவில எல்லாத்தையும் பார்க்கோம். ஆனா இந்த டிவி வந்து செல்லு வந்து எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. கவர்மெண்ட்னா அதை பார்த்து எல்லாத்துக்கும் அதை செய்யணும். நீங்க ஓட்டுல யாருக்குன்னு போட்டீங்க? நான் ரெட்டலை கட்சிக்காரன், ரெட்டலை தான் போடுவேன். ரெட்டலை தானே? வந்தாலும் சரி வரட்டாலும் சரி. விஜய்க்கு போட்டோம். நீங்க விஜய்க்கு போட்டோம். விஜய்க்கா? பைக் ஒண்ணு வாங்கி 15 நாள் வச்சு எடுப்போம்மா. நீங்க யாருக்குமா போட்டீங்க? விஜய்க்கு தானே? அப்படியா? நீங்களா விருப்பப்பட்டு போட்டீங்களா, யாருன்னு சொல்லி போட்டீங்க? இதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த வேற தெரியும். கம்மங்கஞ்சா? ரெண்டு எடுத்து அப்படி வைங்க, அது வாடட்டும். அது கூட எடுத்து பாருங்க.
பாரு. ஒரே 10 காலம் வாட்டிக்கலாம். ஒரு காலம் வாட்ட 1 வருஷம். மொத்தமா பறிக்க அடுப்புல வைங்க. ஒன்னொன்னா வாட்டுறாங்க. கம்பு குச்சியை தூக்கி மேல வச்சு அடுப்புங்கய்யா. நாகரிகமா இருக்கும். நாகரிகமா இருக்கும், நாகரிகமா. எவன் இந்த அடுப்பு கீழே உட்காந்துட்டு இருக்கிறது? அப்புறம் திரும்பி குடிங்க. நானும் குடிக்கணுமா? நீங்க 2 மடா குடிங்க. குடிங்க நீங்க 2 மடா. அத்தாடி அத்தாடி. கஸ்தாரே மலையா பிய. குடிங்க எல்லாம் தந்துருங்க. குடிக்க கூட நேரம் இல்ல. இது என்ன சாப்பாடுக்கா? காலை சாப்பாடு கம்மங்கூழ். கம்மங்கூடா? காலையில் இது போல் எதுவும் கூழ் மாதிரி பண்ணிக்கிட்டீங்களா? கம்பு கம்பரிசியும் கேப்பையும் போட்டு. காலை சாப்பாடா இல்லை சும்மா அது சாப்பாடுக்கு முன்னாடியே? காலை சாப்பாடு தான். காலை சாப்பாடு இதுதான். வெயிலுக்கு நல்லா இருக்கும் சுட்டுக்குங்கிறதா. சில வீடுகளில் வெந்தய களிலாம் கிண்டுவீங்கல்ல? கிண்டுறாங்க. நமக்கு நேரம் இல்லை. நம்ம அம்மிலாம் அரைக்கணும். ஆட்டு வரல் இல்லை. கிரைண்டர் வச்சு கொண்டு வந்து கிரைண்டர் வாட்டுறதுக்கு கரண்ட் இல்லை. என்னம்மா அதனால சரி ஆட்டு வரல் வேணும்ல. கரண்ட் வசதி இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ கம்மங்கூழுக்கு வெறும் வெங்காயம், மிளகாய், கருவாடா? அது ஷூட்டிங் பொரியல் பண்ணாம இருக்கு. சுட்ட கருவாடு. இப்போ உங்களோட நைட்டு வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை நாளை கழிச்சோட மாறப்போகுது. அதே மாதிரி எங்க வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்க மூலியமாட்டும் அந்த கடவுள் உங்க ஒரு உருவத்துல விட்டுருக்காரு. இப்போ இது வரைக்கும் நீங்க இங்க இந்த சைடு வந்து இப்படி வீடு அமைச்சு இங்க தங்கும் போது சோலார் லைட்டை போட்டதே இல்லையா? வாங்குறது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சோலார் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த சோலார் நீங்க வச்சிருக்காங்கல்ல அந்த கம்பெனில. கம்பெனி தான் சோலார்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க. ஆனா நாங்க வாங்கினதே இல்ல. மண்ணெண்ணெய் தீவன் தான். எத்தனை பேர்த்திட்டயோ 1 லிட்டர் 2 லிட்டர் 300 மண்ணெண்ணெய் தான் ஊத்துறாங்க ரேஷன்ல. 4-5 பேர்த்துல வாங்கிட்டு வந்து தான் தீவம் பத்து வச்சுக்கிறோம். அது 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல நம்ம அந்த தீவம் காண்டா ஊத்தி வச்சிருக்கோமா அணைஞ்சிருது. பிற ஊர் அந்த பேட்டி சொன்னல அந்த பேட்டி அடிச்சுட்டு தான் வாழ வேண்டியிருக்கு. நிறைய மக்க சரியான நம்ம சாப்பாடு கூட நம்மளால இந்த சாப்பாடு சாப்பிட்றோமா இது கூட இல்லாம கஷ்டப்படுறாங்கம்மா நிறைய. இத்தனைக்கு 2 மணிக்கு முடிச்சிருவாங்க எங்க வீட்டுக்காரன். 2 மணிக்கு நான்லாம் 3 மணிக்கு முடிச்சவா. இப்பதான் உட்காந்து உங்க கண்ணு முடியாது கம்ம குடிச்சு. அதோட இந்த பெரியசுமே நின்று குடிக்கல. ஆனா இந்த இது கூட இல்லாம நிறைய கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் தான். இந்த ஈரோட்டு அக்கா மாதிரி நிறைய அக்காளுக்கு எல்லாருமே சேர்ந்து எல்லா மக்களுக்கும் உதவி பண்றதுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். செஞ்சது இல்ல நமக்கு இதே மாதிரி கனா பேர் எடுத்திருக்காங்க. நமக்கு இப்படி யாரும் செஞ்சதே கிடையாது. மொத்தத்தில் நமக்கு எல்லாம் கஷ்டம் போற எல்லாம் தெரியுதுன்னு செய்யும். பனையேறி பழப்பு கரு வெட்டுறாங்க, உப்பளத்தலையை போறாங்க, அப்படி கஷ்டம் எல்லாம் தெரியும். எல்லா மக்களும் தெரியும். டிவில எடுக்கலாம், எப்படினாலும் எடுத்து தெரியத்தான் யாரும் வந்து நமக்கு உதவி செய்யல. இப்ப நீங்க வந்து எடுக்க போய் இப்ப நம்ம சொல்றோம் செய்யறாங்க. யாருமே வந்து பனைமர தொழிலாளர்கள் உதவியாக யாரும் கேட்டது கிடையாது. எங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தேவை இருந்தாலும் அது ஒரு உதவியாக யாரும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு நான் அப்படி வீடியோலாம் இது வரைக்கும் யாருக்கு நான் எடுத்து போட்டதே கிடையாது. அப்படி போடவும் மாட்டேன். யாருமே வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட உழைப்பில் வாழக்கூடியவங்க. யாரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கடினமான ஒரு வாழ்க்கையவே தொடர்ந்து வாழக்கூடியவங்க. இவங்களுக்கான இப்படியான உதவிகள் வந்து அரசாங்கம் செய்யணும். எந்த அரசாங்கமுமே இது வரைக்கும் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வாழக்கூடிய அதுவும் கருப்பட்டி ஒரிஜினலான கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையை எந்த விதத்துலையும் எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் மேம்படுத்தினதே கிடையாது. சின்ன சின்ன உதவிகள் கூட செஞ்சது கிடையாது. இவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த சுற்று வட்டாரத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால நிறைய வீடியோ பதிவுகள் என்னோடய சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி இரவு வாழ்க்கை மின்விளக்கு இல்லாமல் மண்ணெண்ணெய் தீப வெளிச்சத்தில் பேட்டரி லைட் வெளிச்சத்தில் வாழக்கூடிய பனைமர தொழிலாளர்களோட இரவு வாழ்க்கையை இந்த குடும்பத்தாரோட வாழ்க்கை முறையை நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க மேடம் சத்யா அப்படின்னு ஒருத்தங்க ஈரோட்டிலேருந்து இந்த குடும்பத்தாருக்கு சோலார் பேட்டரி லைட்டு வந்து ஒரு செட்டப் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு 2 நாளில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி இரவு நேரத்தில் அவங்க எப்படி வெளிச்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு நல்ல கருப்பட்டி வேணும்,
நம்பகத்தன்மையாக வேணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு தேடலில் இருக்கிறவங்க சாயல்குடி ஜெகன் நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் கொரியர் மூலமாக வீடுகளுக்கு நான் அனுப்பி வச்சிட்ருக்கிறேன். நல்ல கருப்பட்டி தேவைப்படக்கூடியவங்க நம்பிக்கையின் பேரில் வாங்கணும். எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரைக்கும் எந்தவித கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டி தேவை அப்படின்னா நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சாயல்குடி ஜெகன் நல்ல கருப்பட்டிங்கிற பேரில் நான் கொடுத்துட்ருக்கிறேன். என்னோட நல்ல கருப்பட்டிக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.